சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஐயோ, அம்மாக்கு ஒண்ணும் ஆகலல்ல? பயப்படாதீங்க, அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. அந்த நாகு மட்டும் சிக்கி இருந்தா அவனை நான் கோர்ட்ல ஒப்படைச்சு உங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்திருப்பேன். கௌதம், அதுக்காக நீங்க மனசெல்லாம் விட்டுறாதீங்க. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். கார்த்திகை கண்டுபிடிச்சு தர சொல்லி கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு போடலான்னு பிளான் பண்ணேன். அட ஆமால, இது நல்ல ஐடியா வச்ச. சரி, என்னாச்சு? மனு தாக்கல் பண்ணிட்டியா? அதுக்காக தான் நானும் வக்கீலும் கோர்ட்டுக்கு போகணும். ஆனா அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தாட்சாயணி அங்க வந்து ஹேபியஸ் கார்பஸ போட்டா கார்த்திகோட உயிருக்கே ஆபத்தாயிடும்னு நேரடியாவே என்ன மிரட்டிட்டாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணா அந்த நாகு கார்த்திக காலி பண்ணிடுவேன்னு சொல்றானாமே. எனக்கு வேற வழி தெரியல கௌதம், அதனால நான் திரும்ப வந்துட்டேன். தாட்சாயணி சரியான ராட்சசியா இருக்கல. அவெல்லாம் மனுஷிதானா? பண அதிகாரத்துக்காக கார்த்திகை கடத்தி வச்சுட்டு திமிரா உன்னை மிரட்டுறான் வேற சொல்ற. அவளெல்லாம் என்ன செய்யறது? திறக்கிற ஒவ்வொரு வழியும் அதே வேகத்துல மூடுதே. இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படிதான் ஒரு வார கெடுவுல ஜட்ஜுக்கு கொடுத்த கேரண்டியை நிறைவேற்றுறது? அதான் கௌதம், எனக்கு ஒண்ணும் புரியல. கார்த்திக் வேற ரொம்ப பாவம். எங்க இருக்கா, எப்படி இருக்கானே தெரியல. நாள் ஆக ஆக எஸ்எஸ்கே தாட்சாயணியால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களால கார்த்திக் மட்டும் இல்ல, எனக்கு இந்த ஜெயில ஒரு ஆபத்து வந்துச்சு. கௌதம், என்ன சொல்றீங்க? ஆபத்தா? ஆமா, இங்க மூக்குத்தி ராஜான்னு ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். அவன் வந்த அன்னைக்கே என்ன கொல்ல பார்த்தான். ஐயோ கௌதம், நான் நினைச்சிருந்தா உன்னை இப்பவே கொன்றிருக்க முடியும். போனா போகுதுன்னு உன்னை உயிரோட இப்ப விடுறேன்டா. பொழைச்சு போ. ஐயோ கடவுளே, யார் கௌதம் அந்த மூக்குத்தி ராஜா? தெரியல, ஆனா அவன் என்ன கொல்றதுக்காக அவசரப்படுறத பார்த்தா அவன் அந்த எஸ்எஸ்கேவோட ஆளுதான். அவங்கள தவிர என் உயிருக்கு குறி வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யார் எதிரிங்க இருக்காங்க? என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு உடம்பெல்லாம் எப்படி நடுங்குது தெரியுமா? செய்யாத தப்புக்கு உள்ள இருக்கிறதே கொடுமை. இதுல உயிருக்கு வேற ஆபத்து வந்தா என்ன பண்றது? கவலைப்படாத, நான் அடிச்ச அடியில இப்ப அவன் என்னை கண்டு பயந்து போயிருக்கான். என்னோட லக்கு வார்டனும் இப்ப எனக்கு சப்போர்ட்டா இருக்காரு. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த மூக்குத்தி ராஜாவுக்கு நிச்சயமா நாகுவ தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு பேரும் ரவுடிங்கிறது ஒரு ஒற்றுமை. அதை விட முக்கியம், ஒருவேளை மூக்குத்தி ராஜா எஸ்எஸ்கேவோட ஆளா இருந்தா நிச்சயம் அவனுக்கு நாகுவ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தங்கிட்ட தானே வேலை பாக்குறாங்க. அப்ப நிச்சயம் மூக்குத்தி ராஜாவுக்கு கார்த்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, உடனே நீங்க அவனை விசாரிச்சு பாருங்க. அந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே அந்த மூக்குத்தி ராஜாவை பிடிச்சு கார்த்திகை பத்தி கேக்குறேன். அவன் ஏதாவது தகவல் சொன்னானா நான் உனக்கு சொல்றேன். சார், டைம் ஆச்சு சார். வாங்க சீக்கிரம். எவ்வளவு நேரம்? வாங்க சார். இதோ வரேன். சரி கௌதம், நான் கிளம்புறேன். ரேவதி அத்தை கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு போகணும். இங்க பாருங்க, நீங்க நிச்சயமா வெளியே வருவீங்க. அத பத்தி கவலைப்படாம நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. எனக்கு அட்வைஸ் பண்றேன், ஆனா நீயும் நிம்மதியா தூங்க மாட்டேன்னு தெரியும். கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத, சரியா? சரி கௌதம். வாங்க சார். எங்க இன்னும் இலக்கியாவை காணோம்? நட சாத்திரத்துக்குள்ள கௌதம் பேர்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிடணும். இன்னும் இலக்கியா காணுமே. என்னது, அண்ணி கிளம்பி ரெடியா இருக்காங்க. அப்படி எங்க போறாங்க? இந்த இலக்கியா வேற காலையில இருந்து வீட்டுல காணோம். அவ எங்க போனா? என்ன இது, நேரம் வேற ஆகுது. அண்ணி வாசலையே பாக்குறத பார்த்தா இலக்கியாக்காக வெயிட் பண்றாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் எங்க போறாங்க? சம்திங் ராங். என்னமோ நடக்குது. விடக்கூடாது. கௌதம்க்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஹா ஓஹோ ஆஃபருங்க
ஆடி சேலு வந்தாச்சுங்க சென்னை ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? சென்னை ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.